திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார். உடையாளூரில் கரூர் தேவர் வீட்டு வாசலில் 2 அகல் விளக்குகளும் படியிறங்கின தெருவின் ஓரத்தில் ஒரு எண்ணெய் தீப்பந்தமும் எரிந்து கொண்டிருந்தன. அரை இருட்டில் மெல்ல நடந்து மும்முடிச்சோழ பிரம்மராயர் கிருஷ்ணன்ராமன் வீட்டு வாசலில் கால் வைத்ததும் கரூர் தேவர் கூடத்தில் இருந்து விழுக்கென்று எழுந்து வேகமாக பிரம்மராயரை நோக்கி நடந்து வந்தார். 2 கைகளையும் விரித்தார். வரவேண்டும் வரவேண்டும், சோழ தேசத்தின் காவல் அதிகாரியே, உங்கள் வரவு நல்வரவாக வேண்டும். இந்த ஏழையின் குடிசையை தேடி 4 வேதமும் அறிந்த அர்த்த சாஸ்திரம் தெரிந்த லட்சோப லட்சம் சோழ மக்களை வாழ்வலிமையால் பாதுகாக்கின்ற மகத்தான மனிதர் வந்தது கண்டு சந்தோஷப்படுகிறேன். இது இறை அருள். வருக, உள்ளே வருக. அவர் மிக பணிவோடு விரித்த கையை கூப்பி சேனாதிபதியை வரவேற்க, அதுவரை மேலே போட்டிருந்த துண்டை சட்டென்று உருவி இடுப்பில் சுற்றி கொண்டு கிருஷ்ணன்ராமன் கை கூப்பினார். இடுப்பிலே துண்டு போட்டு இறுக்கி கொண்டதும் அவர் என்ன செய்யப் போகிறார் என்று அங்கு உள்ளவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஒரு அடி நடந்து வந்து வெற்றி நிலம்பட கரூர் தேவர் முன்னே விழுந்து தன் சிரசை கரூர் தேவர் காலில் வைக்க கரூர் தேவர் பதறினார். ஐயனே, இது தகாது. நீ செய்வது தர்மத்திற்கு புறம்பானது. என்னை நீர் வழங்க வேண்டிய அவசியமே இல்லை. தயவுசெய்து எழுந்திரும் என்று குரலில் லேசான கடுமையை ஏற்றி கட்டளையும் இட்டார். இது தர்மம் ஐயா. நீங்கள் வர்ணாசிரம தர்மம் பற்றி பேசுகிறீர்கள். நான் வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து இந்த வணக்கத்தை செய்கிறேன். நீங்கள் ஞானி, பிரம்ம ஞானி. சோழ தேசத்தை நான் ஏதோ காவல் செய்வது போல் நீங்கள் சொல்லுகிறீர்கள். என்னை ஆசீர்வதியுங்கள் ஐயா. காவல் காப்பது நீர் என்று தரையில் படுத்தபடியே பேசினார். சகல சௌபாக்கியங்களையும் பெற்று குடும்பத்துடன் நீடூழி வாழ வேண்டும். உலக வரலாற்றிலேயே உங்கள் பெயர் சந்திராதித்தர் உள்ளவரை நிலைக்க வேண்டும் என்று இறைவனை உளமாற வேண்டுகின்றேன். எழுந்திரும் ஐயா. கரூர் தேவர் குனிந்து பேசினார். கிருஷ்ணன்ராமன் எழுந்து நின்று கனுவோடு அவரை பார்த்தார். கரூர் தேவரின் கண்களில் மின்னும் கனிவு பிரம்மராயருக்கு ஜீரணிக்க கஷ்டமாக இருந்தது. அந்த வெண்தாடியும் விரிந்த வெண் சிகையும் வெண்மையான புருவமும் முகத்தில் விழுந்த சுருக்கமும் மெல்லிய கைகளும் உள்ளங்கையில் சிவப்பும் அவரை பரவசப்படுத்தின. ஐயா, உங்களை மறுபடி சந்திப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? உங்களை பார்ப்பது அந்த காலத்து முனிவர்களை பார்ப்பது போல் இருக்கிறது. கிருஷ்ணன் நாமன் கை கூப்பினார். கரூர் தேவர் அந்த கனிவான பார்வையை மும்முடி சோழ பிரம்மராயிடமிருந்து எடுக்கவே இல்லை. அவர் சொன்னது காதில் விழாதது போல் இருந்தார். சற்று பருத்து விட்டீர். கண்களில் கலவரம் இருக்கிறது. கண்ணுக்கு கீழே கோபம் இருக்கிறது. யார் மீதோ ஆத்திரம் இருக்கிறது. அசைவுகளில் படபடப்பு இருக்கிறது. விஷயங்கள் சட்டென்று ஒரு முடிவுக்கு வரமாட்டேன் என்கின்றன என்ற தாபம் இருக்கின்றது. பிரச்சனைகள் அதிகம் இருக்கின்றன இல்லையா? ஒரு வயது முதிர்ந்த தகப்பன் தன் பொறுப்பான மகனிடம் பேசுவது போல் ஆழ்ந்த அன்போடு அவர் பேசினார். ஆம், பிரம்மராயர் தலையசைத்தார். உள்ளே வாரும். சோழ தேசத்தை நானும் காப்பாற்றவில்லை, நீயும் காப்பாற்றவில்லை. நிசும்ப சூதனி காப்பாற்றுகிறாள் ஐயா. அவளுடைய ஆட்சிதானே சோழ தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சோழ தேசத்தில் வெளிப்படையாக சைவ சமயம் செழித்தோங்கி வந்தாலும் இந்த தேசத்தின் அடிவேரில் சாக்தம்தான் உயிரோடு இருக்கின்றது. சக்தி வழிபாடுதான் முதன்மையாக இருக்கிறது. பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து பெண்களை உயர்வாக அவர்கள் கருதுவதால் ஆண்கள் வளமாக வளர்க்கப்படுகிறார்கள். ஆண்கள் வளமாகவும் கெட்டிக்காரத்தனமாகவும் வளர்க்கப்படுவதால் தான் அந்த 3 வயதுக்குள் பல்வேறு விதமான போஷாக்குகள் அவர்களுக்கு கிடைப்பதால் தான் வீரம் செறிந்தவர்களாக, விவேகம் மிக்கவர்களாக, தந்திரமும் கெட்டிக்காரத்தனமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த கெட்டிக்காரத்தனத்தை, விவேகத்தை பெண்களின் வளர்ப்பில் ஆண்கள் காட்ட, பெண்கள் ஆண்களுக்கு மிக பதவிசாய் அனுசரணையாய் இருக்கிறார்கள். பெண்கள் ஆண்களை அண்டி அனுசரணையாக இருப்பதால் மழை நன்கு பெய்கிறது. மும்முடி சோழ பிரம்மராயரே, இதுதான் வாழ்க்கையின் சுழற்சி. இது எப்பொழுதும் மீறப்பட்டாலும் பிரச்சனைகள் வரும். பெண்களை தாங்குவது என்பது ஆண்களின் கடமை. தன்னை தாங்கும் ஆண்களுக்கு பணிவிடை செய்து அவனுடைய காரியங்களை செய்வது பெண்களின் கடமை. இது இரண்டிற்கும் அடிப்படை அன்பு, பரஸ்பரம் மதிப்பு. இந்த சோழ தேசத்தில் இது இருக்கும் வரை எந்த கொம்பனாலும் எதுவும் செய்துவிட முடியாது. இந்த வளர்ச்சியை, இந்த தன்மையை நிசும்ப சூதனி இடைவிடாத சோழ மக்களுக்கு பரப்பிக்கொண்டு இருக்கிறாள். நிசும்ப சூதனியின் வழிபாடு சோழ தேசத்தில் நடக்கும் வரை, சாக்த வழிபாடு சோழ தேசத்தில் இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இருக்காது. சாக்த வழிபாட்டை பல பேர் தவறாக கையாளுகின்றனர். அந்த வழிபாட்டை சில பேர் அதீதமாக பயன்படுத்துகிறார்கள். இது மிகப்பெரிய தவறை ஏற்படுத்திவிடும். இந்த சூட்சுமமான சில அந்தணர்களுக்கு கூட புரியவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம். என்ன சாப்பிடுகிறீர்கள்?
முத்தான பொன் தங்கை, பால் கொடு, சூடாக கொடு. பிரம்மராயர் சூடாக குடிப்பவர். அமருங்கள் பிரம்மராயரே. ஆசனம் போட்டு அவரை அமரச் சொன்னார். பிரம்மராயர் அவருக்கு முன் மறுபடியும் இடுப்பில் துணியை இறுக்கிக் கொண்டார். என்ன என்பது போல் கருவூர் தேவர் பார்த்தார். சோழ தேசத்தின் சேனாதிபதியாக உங்களை நமஸ்கரித்தேன். நீங்களும் ஆசீர்வாதம் செய்தீர்கள். இப்பொழுது என்னுடைய மகனுக்கு தகப்பனாக உங்களை நமஸ்கரிக்க விரும்புகிறேன். என் வேண்டுகோளை ஏற்று அவனை நீங்கள் பக்குவப்படுத்தி வருகிறீர்கள் என்பதை கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இதற்கெல்லாம் காசு கொடுத்து நன்றியை தெரிவிக்க முடியாது. காசு வாங்குபவரும் அல்ல நீர். எனவே ஒரு தந்தை என்கின்ற முறையில் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கிருஷ்ணராமன் வைஷ்ணவ சம்பிரதாயப்படி அவர் முன் பல தடவை விழுந்து எழுந்தார். நீண்ட நெடுஞ்சான்கிடையாக விழுந்து வணங்குவது, எழுந்து நின்று கைப்பூப்பது என்று 8 முறைக்கு மேலும் செய்ய கருவூர் தேவர் பதறினார். என்ன இது? ஏன் இந்த பிடிவாதம்? நிறுத்துங்கள், போதும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம் நிறுத்துங்கள் ஐயா என்று பதற, எனக்கு போதும் என்று தோன்றும் வரையில் நமஸ்கரிக்க அனுமதியுங்கள் என்று 12 முறை நமஸ்கரித்தார். ஞானிகளுக்கும் மிகப்பெரிய மகான்களுக்கும் குருவுக்கும் 12 முறை நமஸ்கரிக்க வேண்டும் என்பது வைணவ சம்பிரதாயம். இது மனிதருக்கு மனிதர் கொடுக்கும் மிக உயர்ந்த மரியாதை. பல லட்சக்கணக்கான பேர் வாங்கி நடுங்கி விலகி நிற்கும் சேனாதிபதி பிரம்மராயர் 12 முறை வியர்வை கொப்பளிக்க பருத்த சரீரத்தோடு விழுந்து வணங்குவதைக் கண்டு கருவூர் தேவரின் சீடர்கள் வாய்ப்பொத்தி நின்றனர். அருள்மொழி தொலைதூரத்திலிருந்து அப்பாவை பார்த்தான். அவர் மீது அவனுக்கு இரக்கம் பொங்கியது, சந்தோஷமும் ததும்பியது. என் அப்பா என்று பெருமிதமாக சொல்லிக்கொள்ள தோன்றியது. முத்தான பொன்னங்கை பால் கொண்டு வர உண்டு முடித்ததும் மேல் துண்டால் வாயை துடைத்து கொண்டார். துண்டால் உடம்பை போர்த்தி கொண்டார். பிரம்மராயரே, வீட்டிலே பேசலாமா, வெளியே போய்விடலாமா? கருவூர் தேவர் ரகசியமாக கேட்டார். நீங்கள் இப்பொழுது ரகசியமாக பேசுவது கூட தொலைதூரத்திலுள்ள உங்கள் சீடரின் வாயில் உங்கள் அசைவுகளை வைத்து கொண்டு கண்டுபிடித்து விட முடியும். அப்படி கூட கண்டுபிடிக்க முடியாதபடிதான் நாம் பேச வேண்டும். நல்லது, வெளியேயே போய்விடுவோம். கருவூர் தேவர் எழுந்து நிற்க அவருடைய சீடர்கள் வாசலுக்கு வந்தனர். மூங்கில் கழிகளை பாதுகாப்பாக எடுத்து கொண்டனர். முன்னால் 2 பேரும் பின்னால் 2 பேரும் அவர்களின் நடுவே நடக்கவிட்டு பாதுகாப்பாக நடந்தனர். உடையாளூரின் சிவன் கோயிலுக்கு எதிரே ஒரு பால் குளம் இருக்கிறது. அந்த பால் குளத்தின் மறுபக்கம் பெரிய புல்வெளி இருக்கிறது. அந்த புல்வெளியை தாண்டி வயல்வெளி இருக்கிறது. அந்த புல்வெளிக்கு நடுவே உள்ள திட்டில் அவர்கள் நிற்க அருள்மொழி சற்று உயரமான மர ஆசனங்களை கொண்டு வந்து போட்டான். அருள்மொழியினுடைய கெட்டிக்காரத்தனத்தை பார்த்தீர்களா? நாம் வெகு நேரம் நின்று பேச முடியாது என்பது அவனுக்கு தெரியும். எனவே உட்கார ஆசனம் கொண்டு வந்து விட்டான். அருள்மொழி ஆசனம் போட்டால் மட்டுமே போதாது, புகையும் போடு என்று சொல்ல அருள்மொழி இடுப்பிலிருந்து கற்களும் கற்பூரந்தடவிய சருகுகளையும் எடுத்து தரையில் வைத்தான். சுற்றுமுற்றும் பார்த்து காய்ந்த சுள்ளிகளை உடைத்து கொண்டு வந்து போட்டான். வேறு சில சீடர்களும் எங்கிருந்தோ சுள்ளிகளை கொண்டு வந்து போட நெருப்பு கொளுத்தப்பட்டது. மெல்ல பற்றி கொண்டு தகதகவென்று தணலாக எரிந்தது. தணல் எரிவதைக் கண்டு அந்த பக்கம் ஜனங்கள் என்ன என்று வேடிக்கை பார்த்தனர். அங்கு கருவூர் தேவரும் மும்முடி சோழ பிரம்மராயரும் இருப்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஓ என்று குரல் கொடுத்தனர். கருவூர் தேவர் பிரம்மராயருக்கு அவரை சுற்றி காட்டினார். எழுந்து போய் குளக்கரையில் நின்று கைகளை உயரை தூக்கி அவர்களை வணங்க அவர்களும் அவ்வாறே வணங்கினர். வருகிறேன், இருங்கள் என்று சைகை செய்துவிட்டு சரி என்று தலையசைத்தார்கள். மறுபடி பிரம்மராயர் ஆசனத்திற்கு வந்து அமர மக்கள் கலைந்தனர். என்ன விஷயம்? கருவூர் தேவர் நேரடியாக கேள்வி கேட்டார். மன்னருக்கு உடல் நலமில்லை. எப்போதிருந்து? 4 நாட்களுக்கு முன்பிருந்து. என்ன கோளாறு? அஜீரணம். எதனால்? தெரியவில்லை. எப்படி தெரிந்தது? வாயில் எடுத்தார். எப்பொழுது? நேற்று காலை. 4 நாட்களாக என்று சொன்னீர். உணவு உட்கொள்வதால் சரியில்லை, செரிமானமாகவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். யார் மன்னரோடு இருப்பது? பஞ்சவன் மாதேவி. பிறகு பஞ்சவன் மாதேவியின் சீடர்கள். மெய்க்காவல் படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வழக்கம்போல் 101 பேர். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மன்னரை மிக கவனமாக பாதுகாத்து வருகிறார்கள். இதை தவிர வேறு யார் யார் இருக்கிறார்கள்? நானும் என்னுடைய சீடன் கமலக்கண்ணனும் மன்னருக்கு அருகே போக முடியும். மற்றபடி வேறு எவரும் போக முடியாது. மன்னர் எங்கே இருக்கிறார்? நேற்று இரவு பழமநேரி போனார். திருவொற்றியூரிலிருந்து சில தாசிகளும் திருவக்கரையிலிருந்து வரைபடங்களும் வந்து இருக்கின்றன. மிகப்பெரிய கூட்டம் ஒன்று தஞ்சைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் பல பேர் தேவரடியார்கள், சிலர் காவலாளிகள். திருவொற்றியூரிலிருந்தும் திருவக்கரையிலிருந்தும் காஞ்சிபுரத்திலிருந்துமா
எல்லாமும் ராஜேந்திர சோழன் பலமாக கான்று கொண்டிருக்கும் இடங்களில் இருந்து அங்கிருந்து வந்த அத்தனை பேரும் ராஜேந்திர சோழன் ஆட்களாகத்தான் இருப்பர். கருவூர் தேவர் சொன்னார். ராஜேந்திர சோழருக்கு மாமன்னர் ராஜராஜர் கோவில் கட்டுவது சற்றும் பிடிக்கவில்லை. எல்லை இன்னும் பதட்டமாக இருப்பதாகவே அவர் நினைக்கிறார். இப்போது கோவில் எதற்கு என்று எனக்கும் ஓலை அனுப்பியிருக்கிறார். பிரம்மராயர் அடிக்குரலில் பேசினார். அவரிடமிருந்து ஆட்கள் வந்தால் எதற்கென்று நீங்கள் விசாரிக்க வேண்டாமா? கருவூர் தேவர் கேட்டார். தொடர்ந்து போக ஆட்களை அனுப்பியிருக்கிறேன். மன்னரையேனும் நான் விசாரித்து விட முடியும். இளவரசர் ராஜேந்திரை விசாரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. ராஜேந்திரருக்கு என்னை அதிகம் பிடிப்பதில்லை. எதனால் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நான் வயதானவன். இரண்டாவது, நான் அந்தணன் என்று பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. நான் விசாரிக்கிறேன் என்று தெரிந்தால் அவர் உபசேனாதிபதிகளை அனுப்பி விசாரிப்பை நிறுத்தச் சொல்லி கட்டளைகளை அனுப்புகிறார். ஓரிருமுறை தள்ளி நின்று வேறு பார்க்கும்படியும் எனக்கு முத்திரையை ஓலையாகவே அனுப்பினார். நான் என்ன செய்வது? தகப்பனுக்காக வேலை செய்வதா, பிள்ளைக்காக பயந்திருப்பதா என்று அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கின்றேன். இந்த வேலையை வேண்டாம் என்று உதறிவிட்டு வைஷ்ணவ கோயில்களுக்கு கற்றளை உபயம் செய்யலாமா என்று கூட தோன்றுகின்றது. வெறும் பிரபந்தங்கள் பாடுகின்ற சாத்துமுறை ஆளாக இருந்து விடலாமா என்று கூட தோன்றுகிறது. வைஷ்ணவ திரிதண்டி சன்னியாசியாய் சகலத்தையும் உதறிவிட்டு க்ஷேத்ராடனம் போகலாம் என்றும் தோன்றுகிறது. ஆனால் பழக்க தோஷம். ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் நான் சோழ தேசத்தை இறுக்கி பிடித்து கொள்ளுகிறேன். இதுவும் வேதனையாகத்தானே இருக்கிறது. பிரம்மராயர் நீண்ட பிரசங்கம் செய்து முடிக்க கருவூர் தேவர் வாய்விட்டு சிரித்தார். பால்குளத்தின் அருகே புல்தரையில் போடப்பட்ட மர ஆசனத்தில் பிரம்மராயர் அசைந்து உட்கார ஆசனம் சற்று மண்ணில் இறங்கி பதிந்தது. கருவூர் தேவர் பிரம்மராயரின் மேனி வளப்பம் பார்த்து பேசினார். துறவியான எனக்கே சோழ தேசத்தை விட்டு விலக முடியவில்லை. சேனாதிபதியான நீர் எப்படி விலகி போக முடியும்? பிரம்மராயரே, அரசருக்கு சமைப்பது யார்? என்ன சமைக்கிறார்கள்? அவருக்கு சமைப்பதை யார் ருசி பார்க்கிறார்கள் என்றெல்லாம் சற்று நாம் வேவு பார்க்க வேண்டும். அடிக்கடி ஆட்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். பஞ்சவன்மாதேவிக்கு கவனம் போதாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அவருக்கு பக்கத்தில் மிகச்சரியான ஒரு பெண்மணியை அனுப்ப வேண்டும். பஞ்சவன்மாதேவி அன்புள்ளவர். ஆனால் அவருடைய திறமை பற்றி வரவர எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அரசரை சுற்றி சுற்றி வருவதில் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற இரண்டாவது வளையத்தை அவர் கவனிப்பதில்லை. அதை தன் சேடிகளிடம் ஒப்படைத்து விடுகிறார். அவர்களுக்கு பொறுப்பு போதவில்லை. எனவே அவர்கள் பார்த்து கொடுப்பதை அரசர் உண்ணும்படியாக நேரிடுகிறது. அந்த இடத்தில் கூட விரல் நீட்டி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று யார் நடத்துகிறார்கள் என்று கேள்வி கேட்க ஆட்கள் வேண்டும். இது குறித்து உங்கள் எண்ணம் என்ன? நான் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் எப்படி இளவரசர் ராஜேந்திரை என்னால் சமாளிக்க முடியவில்லையோ அதே போல பஞ்சவன்மாதேவி சில சமயம் தூக்கி எறிவதையும் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. அரசருக்கு முன்பு என்னோடு இருந்த நெருக்கம் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. நானும் வயதின் தளர்வினால் சரி விட்டால் போதும் என்று விலகி நிற்கிறேனே தவிர விவேகமாக முன்னின்று அதட்டி அந்த காரியத்தை செய்வதில் முனைப்பு காட்டுவதில்லை. இந்த பதவியை வேறு யாருக்கேனும் கொடுத்து விடலாமா என்று கூட நினைக்கிறேன். உள்ளுக்குள் ஒரு ஆசை கூட இருக்கிறது. பிரம்மராயர் சொல்ல, எனக்கு தெரியும், உங்கள் ஆசை என்னவென்று எனக்கு நன்கு தெரியும். அருள்மொழியை பிரம்மராயராக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் இல்லையா? ஆம், ராஜராஜ சோழருக்கு மட்டுமல்ல, ராஜேந்திரருக்கு அருகிலும் அருள்மொழிதான் இருக்க வேண்டும். அவனைத் தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. ஏன் இது பரம்பரை சொத்தாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ? ஆம், அரச பதவி எப்படி பரம்பரை சொத்தோ அதே போல சேனாதிபதி விஷயமும் பரம்பரை சொத்தாக இருந்தால் நல்லது. அது ஒரு பக்குவமான விஷயம் என்று கருதுகின்றேன். இந்த சேனாதிபதி என்கின்ற பதவியின் சூட்சுமத்தை ஒரு தகப்பன் தன் மகவனுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் மற்றையவரும் சொல்லிக் கொடுத்து விட முடியாது. இதை கற்றுக்கொண்டு வருவதில்லை, அனுபவத்தின் மேல் ஏற்படுவது. பிரம்மராயராக இருப்பதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பயிற்சியை ஒரு தகப்பன்தான் தன் மகனுக்கு தர முடியுமே தவிர வேறு எந்த விதமாகவும் ஒருவன் அதை அடைய முடியாது. அருள்மொழியை பிரம்மராயராக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே காந்தளூர் சாலை கடிகையில் புத்துணர்ச்சி பெற அனுப்பி வைத்தேன். அது தவிர உலகியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் அனுப்பினேன். இத்தனை நாள் அருள்மொழி இங்கிருக்கிறான் என்பதாலேயே அவன் இதற்கு தகுதியானவன் என்பதை நிரூபித்து விட்டான். அவன் தகுதியானவனாக இல்லை என்றால்
3ஆம் நாள் நீங்கள் அவனை என்னிடம் திருப்பி அனுப்பியிருப்பீர்கள். அவன் அவ்வாறு வரவில்லை என்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. உங்கள் மனதில் அவன் இடம் பிடித்து விட்டான் என்பதும் தெரிகின்றது. கரூர் தேவரே, அதிகாரமும் செல்வமும் எங்களுக்கு பரம்பரையாக வர வேண்டும் என்பதற்காகவே நான் இதை செய்யவில்லை. சோழ தேசத்திற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய செல்வங்களும் அதிகாரமும் என் குடும்பமும் சகலமும் மாமன்னர் ராஜராஜரால் எனக்கு கொடுக்கப்பட்டவை. அவர் கொடுத்ததற்கு நான் பதில் கொடுத்தேன், நிறைவேறவில்லை. இன்னும் பாக்கி இருக்கின்றது. அவர் என்னை உயிரை தூக்கி வைத்ததற்காக அதற்கு ஈடாக நான் எதுவுமே அவருக்கு செய்யவில்லை. எனவே என்னை கொடுத்தது போல் என் மகனையும் கொடுத்தால்தான் நல்லது என்று நினைக்கின்றேன். சோழ தேசத்தை கட்டி காப்பதற்கு, வாழ வைப்பதற்கு திறமையான ஒரு சேனாதிபதியை நான் தயார் செய்வதை விட மிக முக்கியமான பணி வேறென்ன இருக்க முடியும்? அற்புதமாக பேசுகின்றீர் பிரம்மராயரே. அம்மன்குடி தேவதை உங்கள் நாக்கில் இருக்கிறாள். அம்மன்குடிக்கு போய் வந்தீரா? இல்லை, போக வேண்டும் என்று தாபம் இருக்கிறது. உங்களை பார்த்துவிட்டு அம்மன்குடிக்கு போகலாம் என்றிருக்கிறேன். நானும் அருள்மொழியும் போன பௌர்ணமிக்கு அம்மன்குடிக்கு போய் வந்தோம். என்ன அழகு, என்ன அழகு! 8 கைகளும் செழித்த முகமும் சிங்கத்தின் மீது தூக்கி வைத்த காலும், அடே அப்பா, அத்தனை கம்பீரம்! எவ்வளவு பரவசப்படுத்துகிறது நம்மை! அந்த இடத்தில் ஒரு சூடு பரவி உடம்பு முழுவதும் தாக்குகின்றது. மறுபடி சொல்லுகின்றேன், சாக்த உபாசத்தை, சக்தி வழிபாட்டை மிக மிக அழகாக, மிக மிக நேர்மையாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதனால்தான் அந்த தேவதை அங்கே குடியிருக்கின்றாள். அந்த தேவதை அங்கு குடியிருப்பதால் தான் உங்கள் குலமும் உங்கள் செல்வாக்கும் உங்கள் வீரமும் கொடிகட்டி பறக்கின்றன. உங்களை அவள் கண்ணின் இமை போல காக்கின்றாள். உங்களுக்காக சோழ தேசத்தையும் காக்கின்றாள். மன்னரின் உடல்நலம் பற்றி எனக்கு எப்போது கவலை வந்ததோ அப்போதே இது வெறும் உடல்நிலை கோளாறு அல்ல, வேறு ஏதோ விஷயம் இருக்கிறது என்று உள்ளுணர்வு தட்டிவிட்டது. தட்டும் உங்களை போன்ற சக்தி வழிபாட்டாருக்கு உள்ளுணர்வு அதிகம் பேசும். அது சரியாகவும் இருக்கும். நீங்கள் யோசித்தது தான் சரி. மாமன்னர் ராஜராஜரை குறிவைத்து பல்வேறு விதமான தாக்குதல்கள் இருக்கின்றன. கொல்லிமலையிலிருந்து ஒரு கூட்டம் தவறான விஷயங்களை மன்னரை நோக்கி அனுப்பி கொண்டு இருக்கிறது. மன்னருக்கு துணையாக இருப்பவர்களை நோக்கியும் அனுப்பி கொண்டிருக்கிறது. என்னை நோக்கி கூட வந்தது. கருவூர் தேவர் சொல்லி நிறுத்தினார். என்ன அது? பிரம்மராயர் கேட்டார். இரவு சொல்கின்றேன். பகலை விட இரவு நேரத்தில் தவறான விஷயங்களின் உக்கிரம் அதிகமாக இருக்கும். தவறான விஷயங்கள் என்று எதை சொல்லுகிறீர்கள்? துர்தேவதைகளின் நடமாட்டத்தை சொல்லுகிறேன். கருவூர் தேவர் இருக்கும் இடத்தில் துர்தேவதைகள் இருக்குமா? ஏவுவார்கள், ஏவி பார்ப்பார்கள். அவர்களுக்கென்ன? ஏதாவது செய்து ராஜராஜரையும் ராஜேந்திரனையும் குப்புற கவிழ்க்க வேண்டும் என்று சோழ தேசத்தில் மீன்கொடி பறக்க வேண்டும். இது நடக்குமா? நடக்க விடமாட்டேன். கருவூர் தேவர் ஓங்கி தொடையில் அடித்து கொண்டு பல்லை கடித்தார். கருவூர் தேவர் கோபப்பட்டு, நான் பார்த்ததில்லையே. இது மனிதர்களின் மீதுள்ள கோபம் அல்ல, மனிதர்களை கருவியாக்கி சில ஹடயோகிகள் செய்கின்ற அபத்தம். அரசை கவிழ்க்க பேய் பிசாசங்களை நாடுகின்ற துர்குணம். யார் அந்த ஹடயோகி? பிரம்மராயர் ஆவலோடு கேட்டார். ரவிதாசருடைய மகன். ரவிதாசனின் மகனா? இன்னும் அவர்கள் அடங்கவில்லையா? பிரம்மராயர் கவலையோடு கேட்டார். பெருத்து விட்டார்கள். பெரிய கூட்டமாக மறுபடியும் திரண்டு விட்டார்கள். கருவூர் தேவர் கவலையோடு சொன்னார். பிரம்மராயரின் மனது இப்பொழுது ரவிதாசனின் மகன் எப்படி இருப்பான் என்று தேடியது. அவர்கள் இருவரும் அமைதியாய் தரையை பார்த்து கொண்டு இருந்தனர். அருகிலுள்ள குளத்து நீரிலிருந்து மெல்லியதாய் கொப்புளங்கள் கிளம்பிட. சேறு நிரம்பிய நீர்நிலையும் முள் நிறைந்த காடும் பாழடைந்த மண்டபமும் பராமரிக்கப்படாத கோவில் வளாகமும் இடுகாடும் சுடுகாடும் வெட்டவெளியும் தீய சக்திகள் வந்து இறங்குவதற்கு சரியான இடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. கருவூர் தேவரே, இத்தனை வயது வாழ்ந்து பல யுத்தங்களில் பங்கு பெற்று இந்த தேசத்தில் பலமுறை மூலை முடுக்குகளில் எல்லாம் பயணம் செய்து இரவும் பகலும் மனிதர்கள் தாங்க முடியாத இடங்களில் எல்லாம் தங்கி இருந்து பல அனுபவங்களை நான் பெற்று கொண்டிருந்தாலும் இப்பொழுது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களே பேய் பிசாசு என்று, அவர்களை நான் சந்தித்ததே இல்லை. இது அறிவுள்ளவர்களின் சூழ்ச்சி என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. பாமவர்களை பயமுறுத்த, தன் வழிக்கு கொண்டு வர, தன்னை மற்றவர்களை விட அறிவாளி என்று காட்டிக்கொள்ள யாரோ இந்த பேய் கதைகளை விதம் விதமாக பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றுதான் தோன்றுகின்றது.
காலம் காலமாக பரப்பப்பட்ட இந்த செய்தி கண், மூக்கு, காது முளைத்து ஒரு உருவமாக நம்மிடையே நடமாடிக்கொண்டிருக்கிறது. அனுபவம் இல்லாததாலும் அறிந்து கொள்ளும் ஆசையாலும் கேட்கின்றேன். பேய்கள் உண்டா? பிரம்மராயர் கேட்டார். கருவூர் தேவர் பிரம்மராயரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தலையை குனிந்து உட்கார்ந்திருந்தார். பிரம்மராயரை பற்றி யோசித்தார். வாழ்வு தாண்டி இந்த பிரபஞ்சம் பற்றி மனிதனின் அதிகம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதில் எல்லா மனிதர்களும் ஈடுபடாமல் சில மனிதர்கள் மட்டும், சில இனத்தவர் மட்டும் குறிப்பாக இந்த கேள்வி விசாரணையை ஈடுபட்டு மெல்ல மெல்ல தெளிந்து கொண்டு வருகிறார்கள். மிக நல்ல தெளிவுக்கும் வந்துவிட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை அந்தணர்கள் என்று உலகத்தார் அழைக்கின்றனர். ஆனால் இங்கு ஒரு அந்தணன் அந்த தெளிவு பற்றி எந்தவித ஞானமும் இல்லாமல் சத்திரியனைப் போல் உலகத்தில் பல பக்கமும் நகர்ந்து வாழ்வுருவி போர் செய்துவிட்டு இப்பொழுது பேய் உண்டா என்று கேட்கிறான். ஒரு குரல் தன்னுடைய அடிப்படையான வேலையை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு திசை மாறி சக்தி வழிபாட்டை முழுமையாக செய்யாது அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இரண்டும் கெட்டானாக மாறிவிட்டது. மும்முடிச்சோழ பிரம்மராயர் மிகுந்த கெட்டிக்காரர். போர்க்களத்தில் பெரும் சமர்த்தியம் காட்டியவர். இவரால் சோழ தேசத்திற்கு மிகவும் பெருமை. ஆனாலும் பல்வேறு விஷயங்களில் இவர் சரியான முடிவெடுக்காது அந்த முடிவுகளால் சோழ தேசம் நஷ்டப்படும்படி செய்திருக்கிறார். காரியங்களை வேகமாக முடிப்பதற்கு தடையும் செய்திருக்கிறார். இன்னும் பொறுத்து பார்ப்போம் என்று சத்திரிய குணத்திற்கு எதிராக அந்த குணத்தை போரில் பிரயோகம் செய்திருக்கிறார். அந்த தாமதத்தால் ஓர் உயிருக்கு 10 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பேராவல் இவருக்கு இருக்கிறது. அரசவை பெண்ணிற்கு அதிக முக்கியத்துவம் முதலில் கொடுத்து பிரம்மராயர் தான் அப்படி செய்தவர். இதனால் அந்த வீட்டுக்குள்ளே அரசரின் அரண்மனைக்குள்ளேயே பல சிக்கல்கள் ஏற்பட்டன. குந்தவை தேவி சகலமும் அறிந்தவள் போல் நடப்பதும் நிற்பதும் பேசுவதுமாக இருக்கிறாள். அவள் அறிவுள்ள பெண்தான். ஆனால் ஒரு ஆணின் அனுபவம் ஒரு நாளும் ஒரு பெண்ணுக்கு வர முடியாது. வாளெடுத்து போர் செய்து முகத்தில் வெட்டுக்களை வாங்கி வலியில் துடித்து இரத்தம் வழிய ஆக்ரோஷத்துடன் குதிரை ஏறி போர்க்களத்திற்குள் புகுந்து தன்னை வெட்டியவனை தேடி துரத்தி துரத்தி வெட்டுகின்ற ஆக்ரோஷம் ஒரு பெண்ணுக்கு வராது. இது வராத வரையில் ஒரு பக்கத்து அனுபவம் இருட்டாகத்தான் இருக்கும். வாழ்க்கை வன்முறையானது. வாழ்க்கையின் எல்லா வளர்ச்சியும் வன்முறையைச் சேர்ந்தது. உயிரினங்கள் பலதும் வன்முறையையே வாழ்க்கையின் அடிநாதமாக கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே மென்மையை பற்றி பேசுவது முட்டாள்தனம். பெண்களின் மென்மை பல இடங்களில் உதவாது. இது அந்தணர்களுக்கு தெரிவதில்லை. பெண்களை உற்சாகப்படுத்துகிறேன் என்று அரண்மனை பெண்டிரோடு அரசியல் பேச குழப்பங்கள் இங்கே ஏற்பட்டு வருகின்றன. அரண்மனை பெண்டிரிடம் அரசியல் பேசியது போலவே இங்கும் பேய் பற்றி தெரியாது என்று பேசுகிறார். கேட்கவே பரிதாபமாக இருக்கிறது. என்ன செய்வது? இந்த இடம் நாற்றம் எடுத்து கொண்டே இருக்கிறது. இறுக்கமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு பரபரப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு மெல்லிய வெப்பம் படர்ந்து கொண்டே இருக்கிறது. இங்கு மறுபடியும் ஏதோ ஒரு ஏவல் வேலை நடைபெறப் போகிறது. அந்த வேலை யாரை நோக்கி என்று தெரியவில்லை. ஆனால் தன்னால் வர முடியும் என்று அகங்காரமாய் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து விடுவாய் என்று இருமாப்பாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை எதுவும் செய்யவில்லை. ஆனால் செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு முன்பு இப்படி செய்பவர்கள் என்ற அரசாங்கத்தின் உச்சிக்கிளையில் உள்ள இவரை போன்றவர்களாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது, அப்படித்தான் நடக்க வேண்டுமென்றால் இந்த அந்தணருக்கு பேய் பற்றியும் கற்றுக் கொடுத்து விடலாம். கருவூர் தேவர் நிமிர்ந்து நாலா பக்கத்தையும் பார்த்தார். அந்த இடத்தை வெல்ல சுற்றி வந்தார். பால் குளத்திற்கு அருகே வெப்பம் அதிகமாகியது. நீர்நிலைக்கு அருகே வரும்பொழுது இடம் குளுமையாகத்தானே மாற வேண்டும். ஏன் வெப்பம் ஏற்படுகிறது என்று நீர்நிலையின் மேற்பரப்பை உற்று பார்க்க கொப்புளங்கள் அதிகமாயின. சட்டென்று திரும்பி பிரம்மராயரை பார்த்தார். பிரம்மராயர் ஆலமர ஆசனத்தின் மீது அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு வலக்கை சுண்டுவிரலால் பல்லிடுக்கில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு உணவுப் பொருளை எடுக்க முயற்சி செய்வதை பார்த்து, அடடே, தவறல்லவா செய்து கொண்டிருக்கிறார் என்று கருவூர் தேவர் பதறி நின்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.